நேற்று கூட நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த பக்கம் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டிகிட்டே அடிக்கிறார். நாஞ்சில் சம்பத் ஒரு படுத்த அரசியல்வாதி, பல்வேறு கட்சிகளில் இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆபாசமாகவோ ஒரு மூன்றாம் தர வார்த்தை கொண்டோ ஒரு இயக்கத்தை, ஒரு இயக்கத்தின் தலைவரை விமர்சிப்பவரும் அல்ல. அந்த விமர்சனமே அந்த பார்வையாளர் பகுதியில் இருந்தவர்களால் தாங்க முடியல அப்படின்னா அப்ப தப்பு யார் மேல? விசிகால திருமாவளவன் அவர்கள் இந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்றது அவர் மாதிரி முடியாது அப்படின்ட்டு இன்னைக்கு அவரே மூச்சு திணறி, அதாவது விசிகாவுடைய கொள்கை வந்து அடங்கமறு அத்துமீறு, எஸ், அதுதான் இவர்களுடைய முக்கியமான கோஷம். அது தாரக மந்திரம். அதை வந்து ரொம்ப உள்வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில பாத்தீங்கன்னா அவர்கிட்டயே அதை போட்டு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 13 தலைப்புகளில் 125 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க கீழ இருந்து ஒரு சவுண்டு, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் என்னதான் முதல்வர் விஜயை பார்த்தாலும் பேசினாலும் வாழ்த்தினாலும் அவர் விஜய்க்கு செய்த துரோகம்ங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. 100 ஆண்டு ஆனாலும் சிவகார்த்திகேயன் விஜய்க்கு செய்த துரோகத்தை மக்கள், விஜய் ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. பல பேர் முதலமைச்சர் கனவுல இருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தராக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க நினப்பு பொழப்ப கெடுத்துதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுடைய பொழப்ப இந்த நினப்பு வந்து கெடுக்காம இருக்கணும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த விவாத மேடைகள் நிறைய நடக்குது சார், மக்கள் மேடைகள். அது சந்தில் கலவரமாக மாறிடுது. இப்போ நேற்று கூட நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவர் மேலே சேரை விட்டு எறிகிறாங்க. அது என்ன கட்சி, என்ன விஷயங்கள்ன்றது ஃபுல்லுசான தெரியல. ஆனால் வீடியோ வந்து தெரியுது. அவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர். இந்த பக்கம் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டிகிட்டே அடிக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த மக்கள் மேடைகள் நடக்கிற விஷயங்கள்? அதாவது இந்த மக்கள் மேடை என்கிற பெயரில் இந்த விவாத அரங்கம்ங்கிறது இப்போ மக்கள் முன்னிலையில் பல ஊர்களில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி தொலைக்காட்சிகள், பேர் சொல்றது தப்புல, தந்தி டிவி போன்ற பிரபல தொலைக்காட்சிகள் வந்து இப்போ ஒவ்வொரு ஊர்லையுமே போய் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க. அது அவர்களுடைய டிஆர்பி அதிகரித்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு தொலைக்காட்சியுமே 8 to 9, 7 to 8 அப்படிங்கிற அந்த நேரங்களில் ஒரு டிபேட்டுங்கிறது ரெகுலராகவே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் இன்னொரு ஊருக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? அதே நிலைய வித்வான்கள் தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போவதன் மூலமாக என்னென்னா இதை வந்து ஒரு பரபரப்பான விஷயமாக மாற்றணுங்கிற அந்த வியாபார நோக்கம் தான். அதை இப்போ சில யூடியூப் சேனல்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்தது கூட அப்படி ஏதோ ஒரு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஏற்பாடு பண்ணி ஒரு கூட்டம் அப்படின்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை ஒரு பேசு பொருளாக மாற்றுவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த கட்சியிலிருந்து அங்க ஒருத்தர் பேச வர்றாரா அந்த கட்சியிலிருந்தே வாடகைக்கு ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப பாஜக சார்பா ஒருத்தர் வர்றாருன்னா அவர் தன்னுடைய ஆதரவாளரா ஒரு 50 பேரை இறக்குறாரு. ஆமா, நாம் தமிழர் கட்சின்னா அவன் ஒரு 100 பேரை கொண்டாந்து இறக்குறான். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களுமே அவர்களுடைய கட்சி தொண்டர்களை கொண்டாந்து அந்த அரங்கத்துல நிரப்பிடுறாங்க. இதுல ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, அங்க மேல வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அது இந்த மாதிரி கலாட்டாவாக மாறும்போது கடைசியில ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாவே அது மாறிடும். என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த ஆபத்தை புரியாம இவர்களுடைய டிஆர்பிக்காக அல்லது வியூஸுக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. என்ன கேட்டால் தமிழ்நாடு அரசு இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் முக்கியமான. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாஞ்சில் சம்பத்தை எடுத்துங்களேன். நாஞ்சில் சம்பத் ஒரு படுத்த அரசியல்வாதி, பல்வேறு கட்சிகளில் இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. கண்டிப்பாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆபாசமாகவோ ஒரு மூன்றாம் தர வார்த்தை கொண்டோ ஒரு இயக்கத்தை, ஒரு இயக்கத்தின் தலைவரை விமர்சிப்பவரும் அல்ல. அவர் ஒரு கருத்தியல் ரீதியாக தான் விமர்சிச்சிருப்பார். அந்த விமர்சனமே அந்த பார்வையாளர் பகுதியில் இருந்தவர்களால் தாங்க முடியல அப்படின்னா அப்போ தப்பு யார் மேலே? அது நாஞ்சில் சம்பத் மேலே நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து மோசமாக திட்டுறாரு அப்படிங்கிறது அது இவர்களால் தாக்கப்பட்ட பிறகு வந்த ரியாக்ஷன். அதனால எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு மோசமான இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறத பொதுவெளியில் நடத்துவதை வந்து தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா அரசு இதுல வந்து தலையிடணும். கண்டிப்பா. ஒரு காலத்துல நீங்க கூட பேசியிருக்கீங்க, விசிகால திருமாவளவன் அவர்கள் இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்றது அவர் மாதிரி முடியாது அப்படின்ட்டு. இன்னைக்கு அவரே மூச்சு திணறி
என்ன சொல்லுவாங்க டயலாக்லாம் சொல்லியிருந்தாங்க, அண்ணனே நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அன்பை கொட்டுறேன்னு சொல்லி கடைசியில் அவரே ஒரு கிட்டத்தட்ட நிலதட மாதிரி போயிட்டாரு. அந்த கூட்டம் என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஆயிட்டாங்க? அதாவது விசிகாவுடைய கொள்கை வந்து அடங்கமறு அத்துமீறு. எஸ், ஏன்னா அதுதான் இவர்களுடைய முக்கியமான கோஷம், அது தாரக மந்திரம். அதை வந்து ரொம்ப உள்வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே அதை போட்டு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம நகைச்சுவையாக சொன்னாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, திருமாவளவனுடைய இயக்கம்ங்கிறது பல வருடங்களாக இருக்கு. பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரி மாநாடு நடத்திருக்காங்க. அநேகமாக தேர்தலுக்கு முன்பு கடந்த வருடம் அல்லது ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு திருச்சியில் கூட இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடந்தது. அப்போ ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் இருந்ததாக எனக்கு நினைவு. ஆனால் எங்குமே இந்த மாதிரியான ஒரு அத்துமீறல் நடக்கவே இல்லை. இங்கே விழுப்புரத்தில் நடந்திருக்கு அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு அவர் கலந்து கொள்கிற கூட்டங்கள்லேயே வெளிப்படும். ஏன்னா அதுக்கடுத்து இது நாள் வரை தமிழ்நாட்டு அரசியல் மேடை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மேடை இருக்கும், அதை அடைச்ச மாதிரி நிர்வாகிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதல் வரிசையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு தலைவர்களுடைய முகம் தெளிவாக தெரியும், கடைசி வரிசையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு மேடையே தெரியாது. இதுதான் வழக்கம். எல்லா திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுடைய பொதுக்கூட்டம்னா இப்படித்தான் இருந்துச்சு. அதை மாற்றியது விஜய் அவர்கள். ஏன்னா அந்த கடைசி வரிசையில் இருக்கிறவனை கூட நம்ம அருகில் போய் பார்த்து அவனுக்கு ஒரு வணக்கத்தை போடணுங்கிறதுனால அந்த ரேம்பெல்லாம் அவர் தான் போட்டார். அதை பார்த்ததுக்கு பிறகு எல்லாருக்குமே அந்த ஆசை வந்துருச்சு. அவர் மாதிரியே துண்டுகளை வாங்கிறது, தொண்டர்களை நோக்கி நடக்கிறது அப்படின்னு போக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட திரும்பவும் அப்படி ஒரு அட்டம்ப்டை தான் பண்ணார். அதன் மூலமாக அவங்க என்ன நிரூபிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, விஜய் அளவுக்கு எனக்கும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக திரட்டப்பட்ட கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வழக்கமாக விசிகாக்கு திரள்கிற கூட்டம் அப்படின்னா அது ஏற்கனவே பார்த்த அளவில் தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு பன்மடங்கு கூட்டம் எப்படி வந்தது அப்படின்னா, நிர்வாகிகள் மூலமாக திரட்டப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஸோ அப்படி வந்த தொண்டர்கள் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எல்லை மீறி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ டிசி எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா லோகேஷ் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு ஹீரோவா இன்னைக்கு 100 கோடி ரூபாய் அடிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பெரிய வெற்றி தான். ஏன்னா அதாவது ஒரு வகையில் லோகேஷ் கனகராஜ் நடிகராக அறிமுகமான முதல் படத்திலே இவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா இப்போ வந்து புதிய புதிய நடிகர்கள் உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே எங்கு பணம் கொட்டி கிடக்கிறதோ அங்கே தான் மீண்டும் வந்து பணம் போயிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான், அதிகாரமும் பணமும் ஒரு இடத்துல குவியக்கூடாது, அது வந்து ஒரு பரவலாக்கப்படணும். கண்டிப்பாக. ஸோ அந்த அடிப்படையில் லோகேஷ் கனகராஜை ஒரு நடிகராக வந்து நம்ம வரவேற்கிறோம். பட் அதே நேரம் நமக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அவர் தேர்ந்தெடுத்த கதை இருக்குல்ல, அது வந்து மிக மிக மோசமான வன்முறை காட்சிகளை கொண்ட ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், கேரளாவில் டிசி படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஓகே. எந்த அளவுக்கு வெற்றினா, கருப்பு, பிளாஸ்ட், ஜனநாயகன் படங்களுடைய வசூலை விட டிசி படத்துக்கு பெரிய வசூல். ஓகே. ஆக்சுவலி அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர் வந்து 2 கோடிக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே அந்த படம் கலெக்ட் பண்ணி அவருக்கே ஒரு 5 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. செட்டில் இருப்பார். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வசூல். அந்த தகவலை வந்து எனக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு விநியோகஸ்தர் சொல்லும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னென்னா பொதுவாக நம்ம கேரளா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நம்ம ரசனையில் மேம்பட்டவர்கள், நம்மை விட நல்ல படங்களை எல்லாம் ரசிச்சு ஒரு மாதிரி குடும்ப கதை அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. அப்படி உள்ள ஆட்களாச்சே அவங்க எப்படியா டிசியை ரசிச்சாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். அப்பதான் சொன்னாரு, சார் மார்க்கோன்னு ஒரு படம் வந்துச்சு, அது டிசிக்கெல்லாம் அப்ப அது அந்த படத்தையும் பெருசா ஓட வச்சது இதே ஆடியன்ஸ் தான். ஸோ இப்போ அவங்க இந்த படத்தையும் வந்து அந்த மனநிலையில பார்த்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னாங்க. நாட் ஓன்லி கேரளா, எல்லா உலக அளவில் எல்லா இடங்கள்லையும் பெரிய வெற்றி. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பல ஏரியாவில் பல நல்ல தியேட்டர்கள் அந்த படத்துக்கு கிடைக்கல. சேலமில் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டருக்காரங்க ஒரு சிண்டிகேட் போட்டு இந்த படத்தை வந்து அவங்க சென்டரில் போடவே இல்லை. அப்படியும் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் டிசி வந்து ஒரு நார்மலாக மற்ற படங்கள் மாதிரி ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அதனுடைய வசூலுங்கிறது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே. இப்போ டிசி 2க்கு ஏதோ பிளான் போயிட்டு இருக்கா சார்? இல்லை, நான் லோகேஷ் கனகராஜ்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை, இப்போதைக்கு அல்லு அர்ஜுனா படத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் கைதி டு கமிட்மெண்ட்டை முடிக்கணும், அது 2ஐயும் முடித்த பிறகு தான் நான் அந்த அடுத்த படங்கிற மாதிரி அவர் மைண்டில் இருக்கார். ஒருவேளை இந்த பட பணிகளில் ஏதாவது ஒரு சுணக்கம் தாமதம்
ஷெட்யூலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு படங்கள் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் அவர் சொல்கிறாரு. ஃபர்தராக பார்ட் 2 அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருவேளை அருண் மாதேஸ்வரனும் இவரும் மீண்டும் இணையலாம், அது வந்து வேறொரு கதையாக வேறொரு படமாக இருக்குங்கிறது தான் அவர் சொன்ன பதில். கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக அந்த சாய் அபியங்கர் சந்தோஷ் ஒரு கமெண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஹிட்டான பாட்டோட ஒரு மெலோடி போட்டு அந்த பாட்டை ஹிட்டுன்னு நம்ப வச்சிடுறாங்கன்னு சொன்ன விஷயம். இது நிறைய பேர் சொல்கிறாங்க பொறாமையில் வந்து பொங்குறாங்க சாய் அபியங்கர் மேலே அப்படின்ட்டு. முதல் அனிருத்து வெர்சஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ சாய் அபியங்கர் மேலே வந்துட்டு பயங்கரமாக சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு சாம்சியஸ் கூட வந்துட்டு அவரு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுறது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாய் அபியங்கருடைய வெற்றி வந்து பல இசையமைப்பாளர்களை பொறாமப்பட வச்சிருக்கு. அந்த யதார்த்தத்தை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் வெளிப்படையாக சொல்லலை, சாய் வந்து என்னுடைய பிரதர், நான் வந்து அவருக்கு வந்து வெல்விஷர் மாதிரி, நான் அவருக்கு மென்டார் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க மனசில் நீங்கள் ஏதாவது வந்து உண்மை கண்டறியும் கருவி வச்சிங்கன்னா அது வண்டையா இருக்கதானே சார் இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உளுந்து பரண்டுகிட்டு இருக்கு, நமக்கு அந்த இடம் கிடைக்கல. திடீர்னு ஒரு பையன் வந்தாரு, டப்பு டப்பு டப்புன்னு பெரிய பெரிய படமா எடுத்து எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட், பார்த்தா எங்கேயோ வந்துட்டாரே அப்படிங்கிற அந்த இது இருக்கத்தான் செய்யும், அதுல மாற்றம் இல்லை. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். அதே நேரம் ஊடகங்கள் அதை குறித்து கேட்கும்போது அவங்க அதை ஒரு மாதிரி மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, சாய் அபியங்கருடைய இந்த வெற்றிக்கு அவருடைய திறமை உழைப்பெல்லாம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அவருக்காக நிறைய பேர் லாபிங் பண்ணுறாங்க, அது உண்மை. அட்லி ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, சிம்பு ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. யாரெல்லாம் சாயோட ஒர்க் பண்ணாங்களோ இப்போ தனுஷ் பண்ணுறாரு. ஆமாம், அவரோட ஒர்க் பண்ண பிறகு ஏதோ ஒரு வகையில் சாய் அபியங்கர் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அது இசையிலையா அல்லது தன்னுடைய குணத்தினாலா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதில் வந்து இவங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அவருக்காக இவங்க வந்து சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போய். ஆனால் இதே விஷயம் அனிருத்துக்கு நடந்துச்சுல்ல சார்? அனிருத் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவரை சொன்னாங்க. அனிருத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரை விட வந்து அவர் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரர். ரஜினிகாந்தே அவரை தூக்கி சுமந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ ரஜினி போன்றவர்கள் அனிருத்துக்கு வாய்ப்பு கொடுக்காமல் சிபாரிசு செய்யாமல் இருந்திருந்தால் அனிருத்துடைய வெற்றிங்கிறது கொஞ்சம் தாமதப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு திறமையாளருடைய வெற்றியை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த சிபாரிசுகள் இல்லை என்றால் கொஞ்சம் தாமதப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அனிருத் வந்து ரஜினி படத்துக்கு இசையமைக்க ஆரம்பித்த பிறகு தான் மற்ற பெரிய ஹீரோக்களும் அவர் பக்கம் திரும்புகிறாங்க. கண்டிப்பாக விஜய். அது வரைக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு எல்லாரும் அனிருத் பக்கம் போனோன்னா அப்போ நம்மளும் ஒரு யூடர்ன் போடுவோன்னு எல்லாருமே அவர் பின்னால் போனாங்க. அதனால் ஒரு பெரிய காம்பினேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. ஓகே, ஒரு பொண்ணு கேட்குற அளவுக்கு போயிட்டாரு இப்போ. இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அது ஃபைனல் ஆயிருச்சா சார்? ஆமாம், அது வந்து ரொம்ப நாளாக அரசல் புரசலாக இருந்த விஷயம் தான். அது நம் காதுக்கும் வந்தது. பொதுவாகவே நம்ம பர்சனல் விஷயங்களை பேசுறது இல்லை, அது நம்ம வேலையும் இல்லை. ஆனால் இப்போ அஃபீஷியல் ஆயிடுச்சு. அஃபீஷியல்னு அனிருத்தும் கலாநிதி மாறன் தரப்பிலும் அறிவிக்கலைனாலும் அனிருத்தினுடைய நெருங்கிய உறவினர் ஒய்ஜி மகேந்திரன் இது குறித்து பேச தொடங்கிய பிறகு தான் இப்போ நம்மளே அது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். கிரீஸ் நாட்டில் அந்த திருமணத்தை நடத்துகிறாங்க. நவம்பர் 10ங்கிற மாதிரி அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இயக்குனர்கள் மற்றவர்கள்ட்ட பேசும்போது அவங்களும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அணியை தான் புக் பண்ணலான்னு போனோம், அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறதுனால நான் வந்து ஜனவரிக்கு பிறகு தான் புதுப்படங்களே கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே இது திருமணத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படிங்கிறது, ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம. சூர்யாவோட விஸ்வநாதன் சான்ஸ் படம் வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆனால் போக போக படம் வந்து நீ பிக்காகி நல்ல வசூல்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, போன வாரம் வெள்ளி சனி ஞாயிறு வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வசூல், அதில் மாற்றம் இல்லை. அதை வச்சு தான் அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டு அப்படின்ட்டு ஹைதராபாத்தில் சக்ஸஸ் மீட்டே கொண்டாடினாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாயில் அந்த படம் பெரிய அளவில் விழுந்துருச்சு கலெக்ஷன். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போவும் இருக்குது. நம்ம கூட ஏற்கனவே சொன்னால் அந்த விநியோகஸ்தர் கிட்டத்தட்ட 46 கோடி ரூபா அவருக்கு காஸ்ட், 41 கோடி ரைட்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிலாம் போனால் 46 ரூபா வந்துடும். ஆனால் இப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா, அவருக்கு 25 கோடி ரூபா தான் ஷேர் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா அவருக்கு லாஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பட் அதே நேரம் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, இப்போ இந்த வாரம் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன படங்கள் தான் அதெல்லாமே. ராம்லீலா, இன்னும் சில படங்கள் என்னமோ சொல்கிறாங்க. அதனால் இந்த வீக்கெண்ட்லேயே அந்த படம் கொஞ்சம் சூர்யா படத்துக்கு வந்து ஒரு கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த
நஷ்டம்ங்கிறது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதில் சூர்யா படம் நடிச்சதுலேயே வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சீனில் அந்த 27லேருந்து 31 வரைக்கும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கிற சீன் வந்து ஒரு மாதிரி நிறைய பேரால் எடுத்துக்க முடியல. அது ஒரு ஹீரோ இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும் போது எல்லாருக்குமே அது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடுமே, ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு விமர்சனம் சொன்னாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களா அந்த இடத்த? இல்லை, பார்த்தேன். அது என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து ஒரு 24 மணி நேர நல்லவனாக இருக்கிறாங்கிறதே ஒரு பெரிய அபத்தம் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் தமிழ் சினிமாக்கள் வந்து ஹீரோக்கள் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் நிறைய முகங்கள் இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு முகத்தை காட்டுறேன், ஆனால் இன்னொருத்தன்ட்ட நான் காட்டுற முகங்கிறது இதிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். அப்போ என்னை யார் முடிவு பண்ணுறது? அப்போ எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உணர்வுகளும் உண்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ அந்த கேரக்டரை அந்த மாதிரி அவங்க அந்த டைரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்க வேண்டியது. அது சூர்யா இப்படி பண்றாரு, அதனால நம்மளும் மாசம் 3 நாள் போயிடுவோம் எவனோ போறாரு. அதுல நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தையே எவ்வளவு நாசூக்கா எவ்வளவு நாகரிகமா அதுல கன்வே பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா நீ நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இதை வந்து ஏதோ ஒரு கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. அம்மா சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு 40 நெருங்குகிற அல்லது 40 கடந்த ஒருவர் திருமணம் வேணான்னு சொல்லும் போது என்ன கமெண்ட் வரும் அப்படின்னா, இவர் உடம்புல ஏதோ கோளாறு, இவர் ஒரு ஆண்மையற்றவன், அதனால தான் கல்யாணம் வேணாங்கிறான் அப்படின்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டான்னா மொத்த படமே விழுந்துடும். அப்படி ஒரு சிக்கல் வராம இருக்கணும்னா இவர் அப்படியெல்லாம் இல்லைங்க, இவர் அந்த விஷயத்துல சரியான ஆள் தாங்க அப்படிங்கிற அத்தனையும் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த டைரக்டர் எவரும் டீசென்டானவர், அதை எப்படி டிப்ளமேட்டிக்கா அணுகியிருக்காருங்கிறதுக்கான காரணம்னா அது எதுவுமே விஷுவலா இருக்கு. அம்மா அந்த மமிதா பைஜுடைய பேசிக்கிறதுல இருக்கு, அது லேசா சில ஷார்ட்ஸ் அப்படி காமெடியா போட்டுட்டே இருப்பாங்க. இதை வந்து ஒரு எலாபரேட்டா ஒரு சீன் ஆக்கி அல்லது அவங்க ஒரு கிளுகிழுப்பான பாடல் காட்சியை வச்சுன்னா சில பேர் அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சூர்யாவும் ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அவரும் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர். அதனால எனக்கு தெரிந்து அது வந்து தவறா தெரியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த காலத்துல இருக்கோம், டிசி காலத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோ வந்து என்னென்ன அந்த படத்துல பண்றாருங்கிறது நம்ம பார்க்குறோம். அதே காலகட்டத்தில் இன்னொரு படத்துல டயலாக்ல ஒரு விஷயம், மாசத்துல 3 நாள் நம்மளால அப்படி இப்படி போயிடுவாரு அப்படிங்கிறது வந்து தெய்வ குத்தமா தெரியுது அப்படின்னா இப்ப கோளாறு அந்த படத்துல இல்ல, நம்ம மேலதான். கண்டிப்பா சார். இறுதியா வந்துட்டு வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏடிஎம் சொல்லி நகைக்கடை திறந்துக்க போயிருக்காரு சிவகார்த்திகேயன். அங்கே கீழே இருந்து ஒரு சவுண்டு, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா அமைதியா இருங்க அப்படின்ட்டு. ரீசெண்டாக தான் போய் சிஎம் விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்தார். ஏற்கனவே இந்த பராசக்தி டைமில் ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. இப்போது அவர் மைண்ட் செட் எப்படி இருக்கும், சிவகார்த்திகேயன் அவருடைய மைண்ட் செட்? இல்லை, சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் என்னதான் முதல்வர் விஜயை பார்த்தாலும் பேசினாலும் வாழ்த்தினாலும் அவர் விஜய்க்கு செய்த துரோகங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மக்கள் மறந்தாலும் விஜய் ரசிகர்கள் இவருடைய துரோகத்தை வந்து மறக்க மாட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் சிவகார்த்திகேயன் விஜய்க்கு செய்த துரோகத்தை மக்கள் விஜய் ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. இவர் இன்னும் 100 படம் நடித்தாலும் அந்த படத்துக்கு எதிராக இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு கூடுதல் வலு சேர்க்கிற மாதிரி இப்போ சேயன் படத்தில் சீமானை நடிக்க வச்சிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சீமான் வந்து இன்றைக்கு விஜய் குறித்து தரக்குறைவாக பேசுகிற, தரங்கட்டத்தனமாக பேசுகிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கார். இந்த சேயோன் படத்தில் சீமானை தவிர இந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாதுன்னா ஒரு கேரக்டர் இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் சீமானை கன்சிடர் பண்ணதே அது ஒரு வகையில் விஜயையும் விஜய் ரசிகர்களை இரிட்டேட் பண்ணுற விஷயம் தானே. கண்டிப்பாக. அப்போ இதை நீங்கள் வேணும்னு பண்ணதா தானே மற்றவர்கள்லாம் நினைப்பாங்க. அதனால் நீங்கள் என்னதான் வந்து விஜய் கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைச்சாலும் ரொம்ப நாள் கழிச்சு தான் போய் பார்க்குறாரு. ஆமாம், அதுவும் உடனே பார்க்கல, உடனே வாழ்த்தலை. எல்லாத்துக்கும் மேலே இவர் யார், இவர் எப்படிப்பட்டவருங்கிறது விஜய்க்கு தெரியும்ல. அதனால் நீங்கள் கொடுக்குற பூங்கொத்தெல்லாம் வந்து உங்களை நல்லவர்களாக மாற்றிடாது. அதுக்கப்புறம் நீங்களே சொல்கிறீங்க வருங்கால முதல்வர் அப்படின்னு அங்கே இருக்கிற கூட்டம் வாழ்த்தியதாக சொல்கிறீங்க. இன்றைக்கி பல பேர் முதலமைச்சர் கனவுல இருக்காங்க, அதில் இவரும் ஒருத்தராக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க நினப்பு பொழப்பை கெடுத்துதா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுடைய பொழப்பை இந்த நினப்பு வந்து கெடுக்காமல் இருக்கணும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி.